நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை தாங்க பார்த்துட்டு இருக்கேன். ஆனா பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. ரசிகர்களின் ரசிகன் மணி. ஸோ இப்போ அவரோட ஆபாச வீடியோ ஒன்று வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் அவர்கிட்டயே போயிட்டு நிறைய பேர் வந்து இந்த வீடியோட லிங்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா இப்போ மணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு போல இருக்கு, ஒருவேளை உண்மையாலுமே வளர்ந்துட்டேன் போல இருக்கு, வாட்ஸ்அப் வில்லங்க காணாமா, ரசிகையோட பேசினேனாமா, அந்த எடிட்டர் வந்து விளக்கு பிடிச்சு பார்த்தாருன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்புக்கும் ஸ்னாப் சாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா என்னைய பத்தி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னடா போ, நான் எந்த பொண்ணு கூடயும் பேசக்கூடாது, நான் எந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணக்கூடாது, நான் வளர்ந்துடவே கூடாது, நான் கருப்பா அசிங்கமா இருக்கேன், அதனால தான் நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, வெள்ளையா அழகா ரிச்சா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனும் போய் அட்டன் பண்றாங்க, எல்லாருமே வந்து வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் நீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன, அடுத்து ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அந்த பொண்ணு மூலியமா ஒரு கேஸை போட்டு என்ன உள்ளத்துல போறீங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன், உங்களோட வன்மத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லடா அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எதனால மணி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேற்று ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து மணி அவர்களுக்கு டைரக்டா கால் பண்ணி இந்த ஆபாச வீடியோ கால் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு மணி அவர்கள் டைரக்டா பதிலும் அளிச்சிருக்காரு. ஸோ அவர் பதிலெல்லாம் அளிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்ணி, இந்த வீடியோவை நீங்க தயவு செய்து வெளியிடாதீங்க, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிட்றாதீங்க, ஏன்னா எங்க ஊர்க்காரங்களுக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனா இதுவே ஒரு நியூஸ் சேனல்ல வந்தா அது எனக்கு மிகப்பெரிய அவமானமா போயிடும், தயவுசெய்து இந்த விஷயத்த நீங்க நியூஸா கேரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மணி அந்த சேனலுக்கு போன் பண்ணி ரொம்ப ஹார்ஷாவே ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. சோ அந்த விஷயங்களை அந்த நியூஸ் சேனல் வந்து பப்ளிஷ் பண்ண காரணத்தினால மணி அவர்கள் டைரக்டா இப்போ அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மணி அவர்கள் வந்து இதுக்கு நாள் வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த வீடியோவே ஒரு ஃபேக் வீடியோ தான், அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த போன் கான்வர்சேஷன்ல மணி வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா இருக்கு, பார்ட்ல இருக்கிறது நான் தான், ஆனா அந்த 2வது பார்ட்ல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி மணி அவர்கள் இப்போ முறையா அவர் தான் அந்த வீடியோல இருக்காரு அப்படின்ற விஷயத்த உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு.